வணக்கம் நண்பர்களே. விஜய் முதலமைச்சர் ஆகிறார். இதைத்தான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்றீங்க. என்னெல்லாம் சதிகளை மீறி ஆகிறாருங்கிறதா முக்கியமான விஷயம். உண்மையை சொல்ல போனா திருமாவளவன் ஆதரவு கடிதத்தை நேற்றே கொடுத்திருக்க வேண்டும். ஏன்னா இடதுசாரிகள் சொல்வது போல தானும் செயல்பட போவதாக சொன்னாரு. ஆனா கொடுக்கல. அதுக்கு பின்னால் என்ன நடந்தது தெரியுமா? அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி வேணும்னு இங்க கேட்டாராம். என்னங்க போய் துணை முதலமைச்சராக போறீங்க, உங்களை முதலமைச்சரே ஆக்கி அழகு பார்க்க போறோம் அப்படின்னு திமுக சொல்லி அதிமுக உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்கன்னு சொன்னாங்களாம். இதுல திருமாவளவன் கொஞ்சம் வெயிட் பண்ண ஆரம்பிச்சாராம். எத்தனை நேரம்? 24 மணி நேரம். அப்போ எடப்பாடி பழனிசாமி திமுக சொல்லிச்சான், ஐயா நீங்க கொஞ்சம் ஆதரவு கொடுங்க, நாங்களும் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கிறோம், விஜயை வரவிடாமல் தடுத்து விடலாம்னு ரெண்டு கட்சிகள் நினைச்சாங்களாம். அதிமுக கூட்டத்துல இத பத்தி பேச்சு வந்த உடனே கொந்தளிச்சு போய் எல்லாம் வெளியே வந்து ரெண்டு தரப்புல பேசிட்டு இருக்காங்க. அதிமுகவை 2000 நிலைமை இருக்குங்க. இதுல என்ன பாருங்க, திருமாவளவன் உண்மையிலே சொல்லப்போனா இடதுசாரிகளுடைய மனநிலை இருக்கிறவர், மிக சிறந்த தலைவர், மிக அறிவார்ந்த தலைவர். இருந்தாலும் கூட எதற்கு தனக்கு ஒரு அதிகாரம் வருவது என்றால் எதற்கு தடுக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சிருப்பாரு தானே. நினைச்சிருக்க கூடாது என்னங்க இருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க சிபிஐ, சிபிஎம், அப்புறம் பிசிகா, அதுக்கப்புறம் பார்க்கணும் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் நேத்து ஆதரவு கொடுத்தேன்னு சொல்லிட்டு கொடுக்கவே இல்லை, மறுத்து. நேத்தே இவங்கெல்லாம் கொடுத்திருந்தானே இது வரைக்கும் ஒரு முதலமைச்சர் ஆகியிருப்பார் இல்லைங்க. இருந்தாலும் எந்த அளவுக்கு தடுக்கலாம் அப்படின்னு அதிமுக திமுக நினைச்சாங்க. இப்போ ஆதரவு கொடுத்தவங்க கூட என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நாங்க திமுக கூட்டணி தான் இருக்கோம், இருந்தாலும் அரசியல் சிக்கல் எதுவும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தாவேக்கு ஆதரவு கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க இதுக்கு முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் ஸ்டாலின் சொல்றாரு, அவர்களுக்கு நன்றி, அவர்கள் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்தாலும் திமுக அணியிலேயே இருப்பதற்கு நன்றிங்கிறாரு. என்னங்க இது? ஆட்சி அமைப்பதற்கு அங்கே போய் ஆதரவு கொடுப்பாங்களாம், ஆனா இங்கேயும் இருப்பாங்களாம். என்னங்க கேட்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல. இந்த மாதிரி நிறைய பேர் வித்தியாசமா இருக்கிறதுக்கு விஜய் தள்ளிட்டாருங்க. அது என்னன்னு தெரியல. ஒரு சினிமாக்காரரா இருக்கிறதுனால என்னமோ எல்லாரும் சினிமாக்காரங்க மாதிரியே செயல்படுறாங்க. என்னங்க மக்களுக்கிட்ட எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்கல்ல. என்னங்க திமுக அதிமுக சாதாரண கட்சிகளா? எவ்வளவு பெரிய கட்சிங்க, கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளாக அவங்க தானே தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சிருக்காங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவரு ஒரு தடவை முதலமைச்சர் இருந்தாரு, திரு ஸ்டாலின் அவரு ஒரு தடவை முதலமைச்சர் இருந்தாரு, அதுக்கு முன்னால துணை முதலமைச்சராகவும் இருந்தாரு. எவ்வளவு நீண்ட அனுபவங்க, எவ்வளவு நீண்ட அனுபவங்கள். அவங்க எதிர்கட்சியா இருக்க போறாங்க. முதல் முறையாக திரு விஜய் முதலமைச்சராக போறாரு. அவருடைய அமைச்சர்கள் பலருக்கும் அனுபவம் இருக்க வாய்ப்பில்லை, அனுபவம் இல்லை. அவர்கள் ஆட்சி செய்ய போகிறார்கள். இந்த எதிர்கட்சியா இருக்கிறவங்க எவ்வளவு பெரிய அரசியல்வாதிகள், அவங்க எல்லாம் கேட்கிற கேள்விக்கு முதலமைச்சர் விஜய், முதலமைச்சராக ஆக போகிறவர் விஜயும் அவங்களுடைய அமைச்சரவை சகாக்களும் பதில் சொல்லணும் இல்ல. மக்கள் சட்டப்பேரவை நிகழ்வுகளை பார்ப்பாங்கல்ல, மக்கள் ரொம்ப உன்னிப்பா கவனிக்கிறாங்க, ஒவ்வொரு அணுவா பாக்குறாங்க. மக்கள் ரொம்ப ரொம்ப அரசியல் ரீதியாக நுட்பமானவர்களாக மாறிட்டாங்க. தமிழக மக்கள் எப்பவுமே அப்படி இருக்காங்க, இப்போ ரொம்ப அதிகமாயிட்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் சோசியல் மீடியா. அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க, நம்ம எவ்வளவு விருப்பத்தோட திரு விஜய்க்கு ஓட்டு போட்டோம், அவர் முதலமைச்சர் ஆகிட்டார் அப்படின்னா பேசணும் இல்லைங்க. இதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் இல்ல, கொடுக்கணும் இல்ல. அது இயல்பு ஆயிருச்சு. இருந்தாலும் தடுக்க பார்த்தாங்கல்ல. திமுக அதிமுக கூட்டணி அமைக்கலாங்கிற எண்ணமும் வந்துச்சு அவங்களுக்கு. இதுல திரு உதயநிதி ஸ்டாலின் தான் அதிகம் விரும்பினார் அப்படின்னு தகவல்கள் கசிஞ்சுட்டே இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் ஒரு பொட்டன்ஷியல் அரசியல்வாதிங்க, திறமை வாய்ந்தவர், ஆற்றல் மிகுந்தவருங்க. எதிர்காலத்துல முதலமைச்சரும் ஆகக்கூடும். கொஞ்சம் பொறுத்திருக்க வேண்டும். யார் இப்பொழுது மக்களுடைய ஆதரவால் முதலமைச்சர் ஆகிறாரோ அவர் ஆட்சி செய்வதற்கு காத்திருக்க வேண்டும், பொறுத்திருக்க வேண்டும். ஆனால் சட்டப்பேரவையில் வெளியில் நிச்சயமாக கேள்விகளை எழுப்பலாம், அவர்கள் சரியான பதிலை கொடுப்பதற்கான சூழ்நிலை உருவாக்கலாம். மக்கள் எதற்காக மாற்றத்தை விரும்பினார்கள்? இதுவரைக்கும் இவர்கள் கொடுத்த ஆட்சியை பிடிக்கவில்லை என்று நினைத்து மாற்றத்தை கொடுத்திருக்கிறார்கள். அப்போ மக்களுக்கு பிடித்தமான வகையில் ஆட்சி செலுத்தணுமல்ல. விஜய் மக்கள் என்ன விரும்பினால் அதை செய்யணுமல்ல. எத்தனை வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறார்கள் அவருக்கே தெரியுமான்னு தெரியல. அவ்வளவு வாக்குறுதிகள், அதற்கு நிறைய நிதி சுமை தேவையா இருக்கு, நிதி சுமை ஏற்படும். இதெல்லாம் மக்களுக்கு திருப்தி அளிக்கணுங்க. மக்கள் என்ன அவங்கள கணக்கு போட்டு காமிப்பாங்க, எவ்வளவு வருவாய், இவ்வளவு செலவு, எவ்வளவு நிதி பற்றாக்குறை சொல்றாங்க. அவங்க வீட்டில் நிதி பற்றாக்குறை இருக்கும், அரசியல் இருக்கிறது அவங்க பொறுப்பா. ஆனால் விஜய் எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு திறமையான அரசியல்வாதி. அவர் சினிமாக்காரன் ஒதுக்காதீங்க. சினிமாங்கிறது மிகப்பெரிய அளவுக்கான பல அம்சங்கள் நிறைந்த ஒரு துறை. அதுல இருந்து வெற்றிகரமா வந்திருக்கிறார் அப்படின்னா அரசியலையும் தாங்கக்கூடிய அளவுக்கான ஒரு திறன் வாய்ந்தவராக இருப்பார் என்று நம்புவோம். அவரு ரிசல்ட்டை காமிக்கிட்டோம்.
இல்லையா? ஆனா அவருக்கு பெரும்பான்மை இருக்கிறத நிரூபிக்கக்கூடிய அளவுக்கான கடிதத்தை கொண்டு போனாரு. ஆளுநர் திருப்பி அனுப்பிட்டாரு, மறுபடியும் வாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆளுநருக்கு வேற ஏதாவது திட்டம் இருக்குமோங்கிற எண்ணம் இருந்தது. ஏன்னா அதிமுக பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருச்சு. சி.வி. சண்முகம், அப்புறம் வேலுமணி, அப்புறம் விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர், இவங்க எல்லாம் கூட்டமா கூடியிருக்காங்க. இவங்களும் 5 6 எம்எல்ஏக்களை வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 37 பேர் அவங்க பேசிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அவங்க நிச்சயமா திருமாவளவன் மாதிரி ரொம்ப நேரம் பேச மாட்டாங்க. ஏன்னா 5 வருஷம் ஆட்சியில் இல்லாம இருந்துட்டாங்க. இப்போ எப்படியாவது தாவேகாவோட இணைந்து அல்லது ஆதரவு கொடுத்து ஒரு நல்ல அமைச்சர் பதவியை வாங்கி உட்கார்ந்தரணும்னு நினைக்கிறாங்க. 37 பேருங்க, 47 எம்எல்ஏக்கள் அதிமுகவுக்கு. அவங்க பிரிஞ்சாங்கன்னா குறைஞ்சபட்சம் 32 பேர் வரணும், 2 பங்கு வரணும். அதெல்லாம் வேண்டாம், 5 பேர் சேர்ந்தே வரணும்னு சொல்லி இருக்காங்க போல இருக்கு. இப்படியே பார்த்தா எடப்பாடி பழனிசாமியை தனிமையில் தள்ளி விடுவார்கள் போல் இருக்கிறது. திமுகவை அப்படிதான் சொன்னாங்க. ஏன்னா திமுகவோட காங்கிரஸ் கண்டிச்சு, சிபிஐ, சிபிஎம், விசிகா கடைசியில ஒட்டி கொண்டே இருப்போம் சொன்ன இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வந்துருச்சு. திமுக தனிமைப்படுத்தப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்றாங்க. இல்லவே இல்லை, அங்கேயும் ஒரு காலை வச்சிருக்காங்க. நிச்சயமா அங்கேயும் அவங்க எதிர்பார்ப்பை வச்சிருப்பாங்க. தேர்தலும் வரும்போது என்ன முடிவு எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் திமுக தலைவர் அதுல திருப்தி அடைஞ்சிருக்கிறாரு, நன்றியும் சொல்றாரு. ஆனா மக்களுக்கு இது எப்படி இருக்கும்னு தெரியாது இல்ல. மக்கள் அது ஓப்பா எடுத்துப்பாங்களா, நல்லா எடுத்துப்பாங்களா? அங்கேயும் கூட்டணி எடுப்பீங்க, இங்கேயும் ஆட்சியில பங்கு கொடுப்பீங்க நினைக்க மாட்டாங்களா? அதிமுக ஒரு பெரிய அணி 37 பேர் சேர்ந்து வந்துட்டான்னு வைங்க, இங்க 5-2-2-2 எல்லாம் ரொம்ப வேல்யூவா இருக்குமா? இதெல்லாம் தாங்க அரசியல் பண்ணணும். விஜய்க்கு ஒரு சிறந்த பாடங்க, தமிழக மக்களுக்கே சிறந்த பாடம் தான். இந்த மாதிரி ஒரு நிலைமை எனக்கு தெரிந்து வந்தது இல்லைங்க. எப்படியோ ஒரு சீட்டு கிடைக்குமா, 2 சீட்டு கிடைக்குமா, ஆளுநர் 4 தடவை சந்திக்கிறதா, 5 தடவை சந்திக்கிறதா, இந்த நிலைமையெல்லாம் பார்த்ததுல தமிழகம் பார்த்திருக்கிறது. முதல் முறையாக தேர்தலை சந்தித்த அரசியல்வாதியாக பரிணமித்த விஜய் பார்த்திருக்கிறாரு. கணிசமான அனுபவம் கிடைச்சிருக்குங்க. ஒரு 4 தடவை வெளியே போயிட்டு பிரச்சாரம் பண்ணியிருந்தா ஒரு 10 சீட்டு கிடைச்சிருக்கும். அவருக்கே தெரியும், எல்லாம் அனுபவம் தானே, மக்களுக்கு இது தேவை தானே. முதல் மாநாட்டுல சொன்னாரு, ஆட்சியில பங்கு கொடுக்கணும் இல்லையா கேட்டாரு. இப்ப கொடுக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு இல்லையா? எல்லாரும் ஆட்சியில பங்குல இருப்பாங்க. பாருங்க, காங்கிரஸ் பங்கு பெற போதா சொல்லிட்டாங்க. காங்கிரஸ் மினிஸ்டர் ஆவாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இல்ல, நாங்க வெளியில இருந்து ஆதரவு சொல்லிட்டாங்க. அங்கிருந்து ஒரு பெரும் படை திரண்டு வருதுன்னு வைங்க. சி.வி. சண்முகம், அப்புறம் எஸ்.பி. வேலுமணி, அப்புறம் சி. விஜயபாஸ்கர், அப்புறம் எம்.ஆர். விஜயபாஸ்கர், இவங்க எல்லாம் வந்தாலும் சும்மா வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்பாங்களா? மாட்டாங்க இல்லைங்க. அவங்க எவ்வளவு பெரிய அனுபவசாலிங்க. ஆகையால அவங்க அமைச்சர் பதவி வேணும்னு கேட்பாங்க, விஜயும் கொடுத்துருவாரு. அவங்க எல்லாம் எப்படி ஆட்சி செய்ய போறாங்க அப்படிங்கிறது விஜய்க்கு நல்ல அனுபவமா இருக்குங்க. ஏன்னா யாருக்கு தண்ணி காட்ட போறாங்கன்னு இப்ப நமக்கு தெரியல. நன்றி, வணக்கம்.